யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் 2 காரியங்களை செய்தார். பரலோகம் 3 காரியங்களை செய்தது. ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றார். அந்த யோர்தான் நதி கரையிலேயே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். மத்தேயு 3:16 சொல்லுகிறது, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. 2வது, வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். 3வது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்றைக்கு யோர்தான் கரையிலே இயேசுவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் வானங்கள் திறந்திருக்கிறது. ஏசாயா ஜெபித்தார், வானங்களை கிழித்து எங்களுடைய மத்தியில் நீர் இறங்க வேண்டும் என்று. ஏசாயா 64 அதிகாரம் 1, 2 வசனத்தில் அவர் சொன்னார். இன்றைக்கும் வானங்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. திருத்துவத்தில் 3வது ஆள் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு நம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக அந்த யோர்தான் நதியை கொண்டு வாருங்கள். திரளான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்களில் ஒருவரை போல இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசுவை வேதம் சொல்லும்போது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் சொல்லுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற வந்த போது யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பித்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவானவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறார். பிதாவானவரை பார்க்கும்போது ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லப்படுகிறார். கழுகு தன்னுடைய குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது. குஞ்சுகள் மேல் தன்னுடைய சேட்டைகள் மேல் குஞ்சுகளை தூக்கி பறக்க பழக்குவிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிதாவாகிய தேவனை வேதம் ஒரு கழுகுக்கும், குமாரனாகிய இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டிக்கும், பரிசுத்த ஆவியானவரை வான்புறாவுக்கும் ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே ஆவியானவருக்கு பல சின்னங்கள், கிறிஸ்துவுக்கு பல சின்னங்கள், ஆவியானவருக்கும் பல சின்னங்கள். அவர் மேல் வீட்டறையில் இறங்கி வரும்போது பெருங்காற்றின் சின்னமாய் அவர் இறங்கி வந்தார். அக்கினி நாவாய் இறங்கி வந்தார். எண்ணெயாய் அவர் இறங்கி வருகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் இறங்கி வருகிறார். பனி துளியாக அவர் இறங்கி வருகிறார். முத்திரை மோதிரமாக அவர் இறங்கி வருகிறார். சுவாசமாக இறங்கி வருகிறார். மகிமையின் மேகமாக அவர் இறங்கி வருகிறார். ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் சாராம்சம் கிறிஸ்துவின் மேல் இறங்கின ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற 5 ஆசீர்வாதங்களை உங்களுடைய மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வான்புறாவானவர் உங்களுக்குள்ள இறங்கி தங்கியிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற 5 முக்கியமான ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களை வந்து தங்கியிருக்கும்படி உங்களை நீங்களே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாட்கள் முதல் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி தங்கியிருப்பார். இயேசுவின் மேல் இறங்கி தங்கியிருப்பதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகனிடத்தில் தேவன் சொல்லியிருந்தார், யார் மேல் அந்த புறாவை போல ஆவியானவர் இறங்குகிறாரோ, அவரில் தங்கியிருக்கிறாரோ, அவர்தான் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இறங்கினார் தங்கினார் என்று யோவான் 1:32 யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் உங்க மேல இறங்கணும், அவர் உங்கள தங்கி இருக்கணும். எந்த நிமிடம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் இறங்கினாரோ அது முதற்கொண்டே அவரை வழி நடத்த ஆரம்பித்தார். மத்தேயு 4:1 லூக்கா 4:1 அவர் ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ரோமர் 8:15 என்று நினைக்கிறேன், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே இனி ஆவியானவர் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுவரை நம்முடைய சுயம் நம்மை நடத்தினது, நம்முடைய மனதின் விருப்பங்கள் நம்ம நடத்தினது, சிலரை அசுத்தாவிகள் வழி நடத்தினது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது அபிஷேகம் பெறுகிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த வேண்டும். லூக்கா 4:14 சொல்லுகிறது, ஆவியானவருடைய பலத்தோடு. ஆவியானவர் 2 காரியங்களை கொண்டு வருகிறார். ஒன்று பலத்தை கொண்டு வருகிறார், அடுத்தது வல்லமையை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தேவ பலன் வருகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிறீர்கள். அடுத்தது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த புறாவானவர், அந்த வான்புறாவானவர் பரலோகத்தில் இறங்கி வந்த நாள் முதற்கொண்டு அவருக்குள்ளே பலனையும் வல்லமையும் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே சிக்குண்ட யாவரையும் விடுதலையாக்குகிறாராகவும் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படிதான் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பேராய் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மத்தியிலே மகா மகிமையின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் மேல் இறங்கும்படி. இந்த நேரத்தில் தானே உங்களுடைய உள்ளத்தை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் திடீரென்று வல்லமையாய் உங்கள் மேல இறங்கி இந்த நாள் முதற்கொண்டு உங்களை நடத்த போகிறார். உங்களிலே தங்கி இருக்க போகிறார். வல்லமையின் அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆவின் வரங்களை தரப்போகிறார். ஆவின் கனிகளை தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அவர் செய்த முதல் காரியம் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தினாலே 3 காரியங்கள் நடந்தன. வானம் திறந்தது, வான்புறாவானவர் இறங்கி வந்தார். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவரின் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியை
உங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு எவ்வளவோ விரும்புகிறார். இன்றைக்கு அதுதான் அவருடைய நோக்கம். அவரை அந்த ஆவியானவர் நிரப்பி அவர் மூலம் அற்புதம் செய்தார். அவரை ஆவியானவர் நிரப்பி ஒரு ஜெப ஆவியை கொண்டு வந்து மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜெபிக்கும்படி உதவி செய்தார். அந்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி பலத்த அற்புதங்கள் செய்தது போல இன்றைக்கு உங்க மேலையும் ஆவியானவர் இறங்கி பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தருவதை குறித்து இயேசு சொல்லும் போது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 2 தேற்றவாளர்கள். ஒன்று இயேசு தேற்றவாளர், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றவாளர். பழைய ஏற்பாட்டிலே பிதாவும் ஒரு தேற்றவாளன். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இயேசு ஒரு தேற்றவாளன். இப்பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது என்றென்றைக்கும் உங்களோட கூட தங்கி வாசம் பண்ணும்படி வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் தந்தருளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறை வேதத்தில் புறா என்பதை நாம் எங்கே படிக்கிறோம் தெரியுமா? நோவாவின் பேழையிலே. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த பேழைக்குள்ளே அசுத்தமான மிருகங்களை வைத்திருந்தார், சுத்தமான மிருகங்களையும் வைத்திருந்தார். அசுத்தமான மிருகங்களில் ஒரு ஜோடி எடுத்து அந்த பேழையில பாதுகாக்கும்படி வைத்தார். சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் 7 ஜோடியை உள்ளே வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமும் கூட நோவாவின் பேழையை போல இருக்கிறது. உள்ளே சில அசுத்தங்களும் இருக்கிறது, சுத்தமும் இருக்கிறது. ஒருவர் சொல்லும்போது ஒவ்வொருவனுக்குள்ளும் 2 நாய்கள் இருக்கின்றன. கருத்த நாயும் இருக்கிறது, வெள்ளை நாயும் இருக்கிறது, காகமும் இருக்கிறது, புறாவும் இருக்கிறது. ஜலப்பிரளயம் வழிந்து வரும்போது 40 நாள் ஆன போது நோவா ஒரு பேழையிலிருந்து ஒரு காகத்தை அனுப்பினார். இந்த காகம் அசுத்தமான ஒரு பறவை, பூமியை சுத்தம் செய்கிற ஒரு தோட்டி பறவை, அழுகினவைகளை சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. இது வெளியே போனது. அதுக்கு நிறைய செத்த மாம்சம் கிடைத்த உடனே ரொம்ப சந்தோஷமா போகிறதும் கொஞ்ச நேரம் தங்கி சாப்பிடுகிறதும் வருகிறதுமாக இருந்தது. ஆனால் நோவா புறாவை அனுப்பின போது இந்த புறா பிரேதத்தின் மேல் இறங்கி நிற்பதில்லை. புறா ஒரு வித்தியாசமான பரிசுத்தமான பறவை. கால் வைத்து இளைப்பாற ஒரு இடம் இல்லாமல் நோவாவின் கைக்கே அது வந்து சேர்ந்து விட்டது. அது அசுத்தங்களை உண்பதில்லை. உங்களுக்குள்ளே அந்த புறாவானவர் வாசம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவார். இதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்திலே பல அசுத்தங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அந்த பரிசுத்தமுள்ள வான்புறாவானவர் இறங்கி வருவதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்கன்னா அவர் சந்தோஷமாய் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருப்பார். உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்தாளி வருகிறார் என்று வைத்துக்கொள்ளும். மன்மோகன் சிங்கே வருகிறார். ஒருவேளை சோனியா அம்மையார் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். உங்க ரூம் ஒன்றை ஒதுக்கி கொடுக்குறீங்க. பெரிய விருந்தாளி, நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ணா மன்மோகன் சிங் உங்க ரூம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெட்டில் 3 எலி செத்து கிடக்குது. எங்க பார்த்தாலும் கரப்பாம்பூச்சி அங்கேயும் ஓடிட்டு இருக்குது. மேலே பார்த்தா
பல வகையான கொசுக்கள் இரத்தத்தை குடிக்கிறதுக்காக பறந்துட்டு இருக்குது. வீடெல்லாம் மூட்டை போச்சு. ஒரு விருந்தாளி உங்க வீட்டில் வந்து எப்படி தங்க முடியும்? ஒரு விசேஷமான விருந்தாளி, என்றென்றைக்கு உங்களோடு வாசம் பண்ணுகிற விருந்தாளி உங்களுடைய வீட்டில் வந்து தங்கணும்னா வீட்டை நீங்க எவ்வளவு சுத்தம் செய்து கொடுத்தால் அவர் உங்க வீட்டில் மகிழ்ச்சியோடு தங்கி இருப்பார். யோசித்து பாருங்க. நோவாவின் பேழையிலிருந்து அனுப்பப்பட்ட புறா கால் வைத்து இளைப்பாற ஒரு இடம் இல்லாமல் மறுபடியும் அங்கே திரும்பி விட்டதா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உள்ளத்தில் புறாவான பரிசுத்தாவியானவர் வந்து தங்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய உள்ளம் சுத்தமாய் இருக்கவில்லை. ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு தூய்மையான வாசஸ்தலமாய் இருக்கவில்லை. காரணம், அவருடைய இருதயம் வெறும் உலக பிரகாரமான மிருகமான ஆடுகள் மாடுகள் இரத்தத்தில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான். ஒரு தூய்மையாய் ஆவியானவர் தங்குகிறதற்கு தகுதியான இடமாய் இருக்கவில்லை. எப்படி நோவாவின் பேழையிலிருந்து புறப்பட்டு போய் அந்த புறா திரும்பி வந்து விட்டதோ, பல பரிசுத்தவான்கள் மத்தியில் தங்க வேண்டும் என்று விரும்பியும் அவர்களுக்குள்ளே தங்க முடியாமல் அவர் வந்தபடியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சிலர் மேல் பலமாய் வந்து இறங்குவார், செய்ய வேண்டியதை செய்வார், திரும்பி போய் விடுவார். சிலர் மேல் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைப்பார், செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வார், எழுந்து போய் விடுவார். தாவீதின் மேல் இறங்குவார், அருமையான பாடல்களை ஏற்றுவார், திரும்ப போய் விடுவார். தாவீது ஜெபித்தார், நிலவரமான ஆவியை எனக்கு தாரும், நிலவரமாய் பரிசுத்தாவியானவர் என்னிலே வந்து தங்கி இருக்கட்டும். ஆனால் தங்கி இருக்க முடியவில்லை. அவருடைய உள்ளம் போதுமாய் ஆயத்தப்பட்டு இருக்கவில்லை, பரிசுத்தமாய் இருக்கவில்லை. நோவா என்ன செய்தாராம்? 7 நாள் கழித்து புறாவை 2வது முறை அனுப்பினார். 2வது முறை அனுப்பினார். பிதாவானவர் 2ஆம் முறை புறாவை வான்புறாவை அனுப்பின போது இயேசுவின் மேல் அந்த புறா இறங்கி தங்கி இருந்தது. அதைத்தான் ஒரு நற்செய்தியாக அந்த புறா தேவனிடத்தில் கொண்டு சென்றது. 2ஆம் முறை அனுப்பப்பட்ட புறா வாயில ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு, ஒரு கிளையை கொத்தி கொண்டு வந்து நோவாவிடம் கொடுத்தது. ஒலிவ இலை என்பது ஒரு நற்செய்தியை குறிக்கிறது. இயேசு பிறந்தபோது இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னார். இன்றைக்கும் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் அதனுடைய கொடியில அந்த ஒலிவ இலை வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக சமாதானத்தின் சின்னமாக ஒரு புறாவின் வாயில ஒரு ஒலிவ கிளை போல இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதான பிரபு பூமியில இறங்கினார். அவர் மேல் அந்த வான்புறாவானவர் இறங்கி உலகத்துக்கு ஒரு பெரிய நற்செய்தியை கொண்டு வந்தார். 3ஆவதாக இன்னும் 7 நாள் கழித்து அதே புறாவை மறுபடியும் அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த புறா திரும்பி பேழைக்குள்ளே வரவில்லை, உலகத்திலேயே தங்கிவிட்டது. பிதாவானவர் அதைத்தான் செய்தார். குமாரன் அதுக்காக பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே புறா நாம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி, நம்மை தகுதிப்படுத்தி கழுவும்படி இயேசு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். ஒரு அக்கினி அபிஷேகத்தால நமக்குள்ள இருக்கிற அருவருப்புகள் எல்லாவற்றையும் சுட்டரித்து அவருடைய இரத்தத்தால நம்முடைய உள்ளமாகிய பாத்திரத்தை கழுவி நம்மை ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றும்படி அவர் கொல்கதாவிலே அவ்வளவு பாடுகள் பட்டார். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் பூமியில் அக்கினியை போடணும், அந்த ஆவியானவரை இறங்க பண்ணணும்,
என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கியிருக்கணும் என்பதற்காக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதற்காக ஒரு மரணத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. மரணத்தின் வழியாக கடந்து சென்று என் இரத்தத்தை சிந்தி உங்களை கழுவ வேண்டியது இருக்கிறது, தகுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்படியே இயேசு கழுவி சுத்திகரிக்கும்படி தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த 50வது நாள் அந்த புறாவானவர் உள்ளத்திலே தங்குவதற்கு ஒரு நல்ல ஆயத்தத்தை சீஷர்கள் செய்யும்படி 10 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். மேல் வீட்டறையிலே மன்றாடி கொண்டே இருந்தார்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். இங்கே சீஷர்கள் பெந்தைக்கோஸ்தே நாள் வரையிலும் ஜெபம் பண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் வான்புறாவானவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். இனி வான்புறாவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. அவருடைய வருகை பரியந்தம் பூமியிலேயே தங்கியிருப்பார். பரிசுத்தவான்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணி வான்புறாவானவர் மேலே போக பின்தொடர்கிற புறா கூட்டங்களைப் போல, பலகணிக்கு தீவிரிக்கும் புறாக்களைப் போல நாம் பறந்து செல்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் இனி பூமியில தான் இருப்பார். அங்கே வந்து தங்கிவிட்டார். தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இது பின்மாரியின் காலம். வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறக்கிற ஒரு காலம். மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியை ஊற்றுகிற காலம். 120 பேர் தங்கியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில யூதர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கொர்நேலியு என்ற ஒரு மனிதன், புறஜாதி ஒரு மனிதன், இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதியும், அவன்தான் புறஜாதிகளில முதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது. ஆகவே புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்படி அந்த கொர்நேலியு புறஜாதியர்களுக்கு ஒரு தகப்பனாய் விளங்குகிறார். எப்படி ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாய் விளங்கினானோ அதுபோல கொர்நேலியுவின் வீட்டில் இருந்துதான் அந்த வான்புறாவானவர் புறஜாதி மக்கள் மத்தியிலும் இறங்கும்படி சித்தம் கொண்டார். அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, கொர்நேலியு வீட்டிலே பேதுரு வசனம் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்திலே முன்னணியிலே நிற்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக, ஒரு நண்பனாக பழக ஆரம்பித்தார்கள். ஏதோ ஒரு ஆவி என்று, ஏதோ ஒரு காற்று என்று நினைத்து விடாமல் அவர் திருத்துவத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவரை அறிய ஆரம்பித்தார்கள். பாலியங்கிச்சோ அவருடைய சபைக்கு 3 முறை போயிருந்தேன். இன்றைக்கு 11 லட்சத்துக்கு மேல அதிகமான ஜனங்கள் அந்த ஒரு மனிதனுடைய ஆலயத்தில். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால், பரிசுத்த ஆவியானவரை ஒரு நண்பனை போல நான் ஏற்றுக்கொண்டபடியால், என்னுடைய எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரோடு ஆழமான ஐக்கியம் வைத்து கொண்டபடியால் என்னுடைய சபை பெருகி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், காலையில் நான் தூங்கி எழுந்ததோ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு குட் மார்னிங், உமக்கு காலை வந்தனும். இந்த நாளுக்குள் நம்ம 2 பேரும் நுழைய போகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய சமூகம் என்னோடு கூட இருக்க போகிறது. இந்த நாள் நாம் இணைந்து ஊழியம் செய்ய போகிறோம். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது, எழும்பி வரும்போது சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவரை நீர் என்னோடு வாரும். நாம் 2 பேரும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம்.
அதுபோலத்தான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி கேத்தரின் குல்மார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவ்வளவு மதிப்பார்களாம், அவ்வளவு பயபக்தியோடு இருப்பார்களாம். ஒரு தேவனுடைய ஆவியானவர் அற்புதம் செய்ய இறங்கி வரும்போது அங்கே யாரோ ஏனோ தானோ என்று பேசி சிரிச்சு கொண்டு விளையாடி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தால் அவர்களால் தாங்க முடியாது. ஐயோ, என் நண்பனான, என் உயிருக்குயிரான நண்பனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்திட்டீங்களே, கண்ணீர் விட்டு அழுவார்களா. அவரை துக்கப்படுத்திராதுங்க, அவரை வேதப்படுத்திறாங்க, அவரை சந்தோஷமா வைத்திருங்க. ஆவியை அனல் மூட்டி எழுப்பி அவரை துதித்து கொண்டே இருங்க, ஆவியானவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுவார்களா. ஒரு தனி மனிதனுடைய முயற்சினால் ஒருபோதும் அற்புதம் நடப்பதில்லை. ஆவியானவர் ஆராதனையில இறங்கி விட்டார். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் 22:3 வாசிக்கிறோமே. அந்த துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்து விட்டார். எழுப்புதல் தானாக வந்துவிடும், தானாக வந்துவிடும். 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் என்ற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஆவியானவரை குறித்த ஒரு பாடலை ஏற்றி பாடுவார்களாம். சுத்திகரித்து சுத்தப்படுத்தும் தூயாவியே இறங்கி வாரும், சுத்திகரித்து சுத்தப்படுத்தும் ஆவியே இறங்கி வாரும். மணிக்கணக்கு அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். ஆவியானவர் உலாவது எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் ஆவியானவர் அசைவாடுவார், அற்புதங்களை செய்வார். சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது அடைகாக்கிற ஒரு வான்புறா தன் முட்டைகள் மேலும் குஞ்சுகள் மேலும் அந்த வான்புறா எப்படி அசைவாடுமோ அதுபோல அவர் அசைவாடி அசைவாடி 6 நாட்களும் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது இயேசுவின் மேல் அதை இறங்கின அதே ஆவியானவர் என்னில இறங்கும்படி என் ஆண்டவர் எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார். ஆவியானவரே, நீர் என்னிலே இறங்கி வர வேண்டும் என்று அந்த தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக சிலுவையில பலியாகி என்றென்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொன்னபடியே கல்வாரி சிலுவையின் பலியை இயேசு எனக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து என் மேல நீர் வல்லமையாய் இறங்கி